இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில நம்ம என்ன பார்த்தோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோம். இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல ஒன்று என்னன்னாக்கா HNO. இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா டைமரிக் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லி அடுத்து நம்ம சொன்னது HNO2. அடுத்து என்ன பார்த்துருந்தோம்னா HNO3 பார்த்தோம். இந்த HNO3ல வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னாக்கா ஹைட்ராக்சி குரூப்பா தான் இருக்கும். அதனால ஹைட்ராக்சி குரூப் எழுதிட்டோம். இந்த ஆக்சிஜன் வந்து நைட்ரஜனோட மட்டும்தான் பாண்டிங்ல இருக்கணும். அடுத்து ரிமைனிங் இன்னொரு ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இந்த இன்னொரு ஆக்சிஜன் இந்த நைட்ரஜனோட டபுள் பாண்டிங்ல இருக்குது. இன்னொரு ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனோட எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி டேட்டிவ் பாண்ட்ல மட்டும்தான் இருக்கும், வேற பாசிபிலிட்டி இல்லை. சரி, இது போல HNO3 கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அடுத்த ஆக்சி ஆசிட் ஆஃப் நைட்ரஜன் பாத்தீங்கன்னா HNO4. இதோட ஒரு ஆக்சிஜனை கொடுக்குறோம். சரி, HNO4 வருது. இப்போ இந்த HNO4ல இப்போ அடிஷ்னலா ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்ல, அந்த ஆக்சிஜன் எங்க இருக்கும் என்றதை நம்ம பார்க்கணும். சரி, இதுலயும் OH குரூப் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அது OH குரூப்பா தான் இருக்கணும், ஏன்னா ஆக்சி ஆசிடா இருக்கணும். ஓகே, சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். அதுக்கு முன்ன என்ன செய்யலாம்னா எல்லா நைட்ரஜனுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கலாம். இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +1 வரும், இங்க நைட்ரஜனுக்கு +3 வரும், இங்க நைட்ரஜனுக்கு வந்து +5 வரும். இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும் இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இப்போ இந்த ஆக்சி ஆசிட்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லலாம்க்கா நேம் சொல்லலாம். இப்போ HNO3க்கு நேம் தெரியும் உங்களுக்கு. HNO3 நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட். HNO3 நேம் வந்து நைட்ரிக் ஆசிட் தெரியும். இப்போ இங்க நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்குதுன்னா இதை விட கம்மியா இருக்குது. அதனால என்ன செய்யணும்னாக்கா இந்த இக்குக்கு பதிலா அஸ் எழுதிக்கணும். அதனால இதனுடைய நேம் என்னன்னாக்கா நைட்ரஸ் ஆசிட் என்று சொல்றோம். அடுத்து இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இதை விட கம்மியா இருக்கிறதுனால இந்த இங்க பிரிபிக்ஸ்ல என்ன இன்க்ளூட் பண்றோம்னா ஐப்போ, இந்த இதுக்கு பிரிபிக்ஸா ஐப்போ இன்க்ளூட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு என்ன பேர் வரும்னா ஐப்போ நைட்ரஸ் ஆசிட் பேர் வரும். ஐப்போ நைட்ரஸ் ஆசிட் பேர் வரும். சரி, இப்போ இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம செக் பண்ணணும். நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க சொல்றீங்க +7 என்று சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நைட்ரஜனுடைய குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா என்னன்னா 5A. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா +5. +5க்கு மேல இது காமிக்காது. ஏன் பாத்தீங்கன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஹீலியம் 2s2 2p3. இதனுடைய வேலன்சி ஷெல் என்பது 2s2 2p3. அப்ப வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்ப இது மேக்ஸிமம் எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கும்? +5 தான் கொடுக்கும், +7 கொடுக்காது. அப்போ இங்க +7 பாசிபிலிட்டி கிடையாது, +5 பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்ப நார்மலா கால்குலேட் பண்ணா +7 வருது. இதுக்கு பாசிபிலிட்டியோ மேக்ஸிமம் +5 தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குதோ அதை கொடுத்துடணும். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் பாசிபிலிட்டி என்னவோ அதை கொடுத்துருங்க. சோ இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +5 +7 கிடையாது. அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம் ஃபர்ஸ்ட். சோ நார்மலா கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளவு வந்துச்சுன்னா +7 வந்துச்சு. அது பாசிபிலிட்டி இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எவ்வளவுன்னா +5. அந்த மேக்ஸிமம் பாசிபிலிட்டியை ஆக்சிடேஷன் நம்பரா இந்த நைட்ரஜனுக்கு கொடுத்துடணும். சரி, கொடுத்தாச்சு. சோ இப்போ HNO4ல நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பாசிபிள்னா +5 தான் பாசிபிள், +7 பாசிபிலிட்டி இல்லைன்ற கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த +5 இந்த நைட்ரஜனுக்கு கொடுத்தா இந்த ஆக்சிஜன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் என்ற பாசிபிலிட்டிக்கு வரணும்.
சரி, இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஆக்சிஜன்ஸ்ல சிலது எப்படி இருக்குன்னா ஆக்சைட்ஸா இருக்கும், சிலது வந்து ஆக்சைட்ஸா இருக்கும். சில ஆக்சிஜன்ஸ் எப்படி இருக்கணும்னா பெராக்சைட்ஸா இருக்கணும். சில ஆக்சிஜன்ஸ் எப்படி இருக்கணும்னா பெராக்சைட்ஸா இருக்கணும். ஏன் அந்த பாசிபிலிட்டிக்கு நம்ம வந்தோம்னா இங்க நார்மலா கால்குலேட் பண்ணும்போது +7 வந்துச்சு. அது பாசிபிலிட்டி இல்ல, +5 தான் அன்ட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணிருக்கோம். அதனால சில ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடா இருக்கும். சரி, எத்தனை ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடா இருக்கும்ன்றதுக்கு என்ன பண்ணலன்னா ஆக்சைட்ஸ் வந்து X இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டலா ஆக்சிஜன்ஸ் 4 இருக்குது. அதுல X நம்பர் வந்து ஆக்சைட்ஸா இருக்குதுன்னா ரிமைனிங் வந்து பெராக்சைட்ஸா இருக்கும். அடுத்து வந்து இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குறோம். டோட்டல் பாத்தீங்கன்னா 0 வரும். இப்ப ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் வந்து +1 கொடுக்குறோம். அடுத்து இந்த X எழுதிக்கிறோம். ஆக்சைடுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா -2. இந்த 4 - X எடுத்துக்கிறோம். இந்த பெராக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1. நைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் +5 தான் பாசிபிள், அதுக்கு மேல இல்லைன்னு சொல்லிட்டோம். ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா X கண்டுபிடிக்க போறோம். X வந்து கிடைக்கும் நமக்கு. இப்ப X எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 2 கிடைக்கும். அப்ப X வந்து 2னா இந்த 4 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ் வந்து ஆக்சைடா இருக்குது, ரிமைனிங் 2 ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குது நமக்கு தெரியும். சரி, அப்போ இந்த 4 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ் வந்து ஆக்சைடா இருக்குது, ரிமைனிங் 2 ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ HNO4 கிட்ட போலாம். HNO4ல சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன், 2 ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடா இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. 2 ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடா இருக்குதுன்னா அந்த பெராக்சைல் லிங்கேஜை கொடுங்க. O சிங்கிள் பாண்ட் O இப்படி கொடுத்தா பெராக்சைல் லிங்கேஜ். இது வந்து பெராக்சைடு, இதுவும் பெராக்சைடு. இதுக்கு -1 ஆக்சிடேஷன் நம்பர், இதுக்கு -1 ஆக்சிடேஷன் நம்பர். ஒரு 2 ஆக்சிஜன்ஸ் ஆக்சைடா இருக்குதுன்னு சொன்னா இந்த 2 ஆக்சைட்ஸை தனித்தனியா இப்படி கொடுத்துருங்க. இப்போ HNO4ல இருக்கக்கூடிய இந்த HNO4ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை சொல்லியாச்சு, ஆக்சிஜனை சொல்லியாச்சு. இப்போ ஹைட்ரஜனை சொல்லணும். ஹைட்ரஜனை எங்க கொடுக்கலாம்? ஹைட்ரஜன் கண்டிப்பா ஆக்சிஜனோட தான் லிங்கிங்ல இருக்கணும். நைட்ரஜனோட டைரக்டா லிங்கிங் போக கூடாது. ஏன்னா இது வந்து ஆக்சி ஆசிட். ஆக்சி ஆசிட்னா கண்டிப்பா அதுல OH குரூப் இருக்கணும். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட தான் இருக்கணும். சரி, எந்த ஆக்சிஜனோட இருக்கலாம் இந்த ஹைட்ரஜன்? எந்த ஆக்சிஜனோட இருக்கலாம்னாக்கா ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லணும்னாக்கா இந்த ஆக்சைடு ஒரு பாசிபிலிட்டி, இந்த ஆக்சைடு. இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சைடோட போயிடுச்சுன்னா பாண்டிங் எப்படி இருக்கும், ரிமைனிங் பாண்டிங் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், அது ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த பெராக்சைடு என்ன பண்ணுன்னா நைட்ரஜனோட தான் பாண்டிங் போகணும். இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுன்னா இது 2 பாண்ட்ஸ் வேணும், ஒரு பாண்ட் ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு பாண்டை கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி இந்த நைட்ரஜனோட தான் போகணும், வேற பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்து நைட்ரஜன் வந்து 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்த பாசிபிலிட்டி ஒரு டேட்டிவ் பாண்ட், அப்போ இது டோனரா தான் ஆக்ட் ஆகும். அப்போ இதுதான் பாசிபிலிட்டி. சோ HNO4க்கு ஸ்ட்ரக்சருக்கு என்ன ட்ரை பண்ணோம், இது போல ஒரு கிடைச்சிருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா சைக்ளோ அல்கேன்ஸ் எடுத்துக்கலாம். சைக்ளோ அல்கேன்ஸ்ல பாத்தீங்கன்னா சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெக்சேன், இது போல எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன சொல்லிருக்குன்னா இந்த சைக்ளோஹெக்சேன் சேர் ஃபார்ம்ல இருக்கும்போது இது ஸ்டாகர்டா இருக்கும், டார்ஷனல் ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னாக்கா சிசிசி பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 109 மினிட்ஸ் இருக்குது. அதனால இங்க ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கிடையாது, பேயர்ஸ் ஸ்ட்ரெயின் கிடையாது. அப்போ இந்த சேர் ஃபார்ம் வந்து இந்த சைக்ளோஹெக்சேனுக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றோம். இங்க பாண்ட் ஆங்கிள் 108 டிகிரி இருக்கிறதுனால நார்மல் பாண்ட் ஆங்கிளா இருக்கக்கூடிய 109 மினிட்ஸ்ல இருந்து டிவியேட் ஆகுது.
கம்மியா இருக்குது, அதனால இங்க ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது, அதை பேயர்ஸ் ஸ்ட்ரெயின் என்று சொல்லி. இங்க பாண்ட் ஆங்கிள் 88 டிகிரி, அப்போ நார்மல் பாண்ட் ஆங்கிள் வந்து 109.28 மினிட்ஸ், அதை விட்டு இது டிவியேட் ஆனதுனால இங்க ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது, பேயர்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது என்று சொல்லி. இங்க சிசிசி பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 60 டிகிரி, நார்மல் பாண்ட் ஆங்கிள் 109.28 மினிட்ஸ், அதுல இருந்து இது டிவியேட் ஆனதுனால இங்க ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது, பேயர்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னோம். ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது என்ன சொன்னோம்னா, இதுக்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மி, இன்னும் கம்மி, இன்னும் கம்மி அப்படி பார்த்தோம். அது மாதிரி இப்ப இங்க திங்க் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல என்ன மெம்பர் ரிங் வந்திருக்குது பாருங்க, இட் இஸ் 3 மெம்பர் ரிங். 3 மெம்பர் ரிங் வந்துச்சுனாக்கா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க இந்த HNO. சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி, இந்த ஆக்சைடோட இருக்கும்னு ஒரு பாசிபிலிட்டியை சொல்லி இது மாதிரி பாசிபிலிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ வேற பாசிபிலிட்டி இருக்குமான்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேற பாசிபிலிட்டி வேணும்னா என்ன செய்யலாம்னா, நைட்ரஜன் எழுதிக்கோங்க, அந்த 4 ஆக்சிஜன்ஸ் எழுதிக்கோங்க, 2 ஆக்சிஜன்ஸ் மட்டும் பெராக்சைல் லிங்கேஜ்ல கொடுத்துருங்க. இப்போ ஹைட்ரஜனுக்கான வேற பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹைட்ரஜன் வந்து இந்த பெராக்சைல் லிங்கேஜோட இருக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ பெராக்சைல் லிங்கேஜோட கொடுத்தாச்சு, இப்போ பாண்டிங்க கொடுக்கலாம். இந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் வந்துருச்சு, இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு பாண்ட் வேணும், அது நைட்ரஜனோட போயிடுது. இந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் இப்படி வேணும். இப்போ நைட்ரஜனுக்கு பாசிபிலிட்டி என்னன்னா ஒரே ஒரு டேட்டிவ் பாண்ட் தான், அது இப்படி கொடுத்துருக்கு. HNO4க்கு இன்னொரு பாசிபிலிட்டி நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா ஹைட்ரஜன் ஆக்சைடோட இருக்கிறது, இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடோட இருக்கிறது, இது ஒரு பாசிபிலிட்டி இப்படி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இந்த இந்த ஏவை பாருங்க, இந்த பியை பாருங்க. இப்போ HNO4க்கு எது ஸ்ட்ரக்சரா இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஏ இருக்குமா இல்ல பி இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப HNO4 ஸ்ட்ரக்சர் எது சொல்லுங்க. அடுத்து இந்த HNO4க்கு என்ன நேம் பார்க்கலாம். இந்த HNO4 பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா +5 இருக்குது. இந்த HNO4ல நைட்ரஜனுக்கு +5 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. +5 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு பேர் என்னன்னா நைட்ரிக் ஆசிட். இந்த நேம் அப்படியே இதுக்கு எடுத்துக்கலாம், இதுக்கு எடுத்துடலாம், அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ நைட்ரிக் ஆசிட் என்ற நேம் அப்படியே கொடுத்துடலாம், ஏன்னா +5 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கிறதுனால. அடுத்து நைட்ரிக் ஆசிடுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நைட்ரிக் ஆசிட்ல பெராக்சைடு இல்ல, ஆனா இங்க பெராக்சைடு இருக்குது. அந்த பெராக்சைடுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை எடுத்துன்னு வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை என்ன பண்ணலாம்னா இதோட இன்க்ளூட் பண்ணிடலாம், இப்படி இன்க்ளூட் பண்ணிடலாம். சோ இதுக்கு நேம் என்னன்னு சொல்லலாம்னா பர் நைட்ரிக் ஆசிட் நேம் சொல்லலாம். நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா, இந்த HNO4க்கு பாசிபிள் ஸ்ட்ரக்சர் என்னன்னா இதுன்னு சொல்லியிருக்கீங்க, இதுதான் கரெக்ட். அப்ப HNO4க்கு ஸ்ட்ரக்சர் கேட்டா நம்ம இப்படிதான் கொடுக்கணும். அப்போ இந்த ஹைட்ரஜன் யாரோட இருக்குன்னா இந்த பெராக்சில் லிங்கேஜ்ல தான் இந்த ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து பெராக்சில் லிங்கேஜ்ல இருக்குது, ஆக்சைடுல இல்லன்றது நமக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை பத்தி பார்த்திருக்கோம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன பார்த்தோம்னாக்கா, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா HNO எடுத்துக்கணும். இது வந்து டைமரிக் ஃபார்ம்ல இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், H2N2O2. இதுக்கு பேரு ஹைப்போநைட்ரஸ் ஆசிட். இதோட ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க, HNO2, இதுக்கு பேரு நைட்ரஸ் ஆசிட். இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க, HNO3, இதுக்கு பேரு நைட்ரிக் ஆசிட். இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க, HNO4, இதுக்கு பேரு பர்நைட்ரிக் ஆசிட். இதுதான் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல என்ன எடுத்துக்கலாம்னா நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த நைட்ரிக் ஆசிடை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, இதனுடைய யூசஸ் என்னன்றதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ நைட்ரிக் ஆசிடை பத்தி டீடைலா பார்க்கறோம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல நைட்ரிக் ஆசிட் HNO3 எடுத்துக்கலாம். இந்த HNO3 லெபோரட்டரியில நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம். இந்த HNO3 லேப்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம பார்க்க போறோம். லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன். இந்த லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணனாக்கா, லேப்ல எப்படி HNO3 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னாக்கா, நைட்ரேட் சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த நைட்ரேட் சால்ட்டை வந்து கார்ன் சல்பரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரீட் பண்ண என்ன கிடைக்கும்னா HNO3 கிடைக்கும்.
சரி, என்ன நைட்ரேட் சால்ட் எடுத்துக்கலாம்னா அல்காலி மெட்டல் நைட்ரேட் சால்ட் எடுத்துக்கலாம். ஒண்ணு சோடியம் நைட்ரேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துக்கலாம். இதோட என்ன ஆட் பண்றோம்னா கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த NO3 இந்த NO3 மைனஸ் வந்து H பிளஸ் ஆயிடுச்சுன்னா HNO3 மாறிடுது. அடுத்து இந்த H போயிடுச்சுன்னா இந்த பைசல்பேட் இருக்கும், அந்த பைசல்பேட் சோடியம் செஞ்சுன்னா சோடியம் பைசல்பேட் கொடுக்குது. நீங்க பொட்டாசியம் எடுத்தீங்கன்னா பொட்டாசியம் பைசல்பேட் கிடைக்கும். சோ இந்த NaNO3 கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடோட சேர்ந்து HNO3 கொடுக்குது. இந்த KNO3 கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடோட சேர்ந்து HNO3 கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிதான் லேப்ல ப்ரிப்பேர் பண்றாங்க நைட்ரிக் ஆசிட். ஏன் லேப்ல நைட்ரிக் ஆசிட் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து நைட்ரிக் ஆசிடா வாங்குறோம், கார்ன் நைட்ரிக் ஆசிடா வாங்குறோம். ஸ்கூலுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்கூல் லேப் தேவைப்படுதுன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வாங்குறோம். அங்க இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் எப்படி அனுப்புவாங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்டு பாட்டில்ல 2.5 லிட்டர்ஸ் பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ 2.5 லிட்டர்ஸ் கார்ன் நைட்ரிக் ஆசிட் வேணும்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். எங்கிருந்து எடுப்போம்னாக்கா இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெமிக்கல் ஏஜென்ட் எல்லாம் இருப்பாங்க. அங்கேருந்து நம்ம கார்ன் நைட்ரிக் ஆசிடை வாங்கிக்கலாம். கார்ன் நைட்ரிக் ஆசிட் வேணும்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 2.5 லிட்டர்ஸ் கொடுப்பாங்க. டைரக்டா இண்டஸ்ட்ரியில இருந்து வேணும் நமக்கு எப்படி வேணும்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் எப்படி வேணும்னா ஃபுல், அதாவது ஒரு 1000 லிட்டர்ஸ் 2000 லிட்டர்ஸ் அது மாதிரி தேவைப்படுது. நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதா வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்கும்போது கார்ன் நைட்ரிக் ஆசிட் லிக்விடா அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் வந்து ஹைலி வோலடைலா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கார்ன் நைட்ரிக் ஆசிடை அப்படியே அனுப்பாம கார்ன் நைட்ரிக் ஆசிடை சால்ட்டா மாத்திட்டு அனுப்புவாங்க. சால்ட்டா மாத்திருந்ததுன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிடை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி சோடியம் நைட்ரேட்டாவும் இல்ல பொட்டாசியம் நைட்ரேட்டாவும் மாத்திடுவாங்க. இது வந்து சாலிட். இந்த சாலிடை ஈஸியா பேக் பண்ணலாம், ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம், அது போல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ நமக்கு வந்து சோடியம் நைட்ரேட் இல்ல பொட்டாசியம் நைட்ரேட் தான் கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணோம்னா கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணி HNO3 மாத்திடுவோம். ஏன்னா இது வந்து ஹைலி வோலடைல், இது வந்து லெஸ் வோலடைல். கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து லெஸ் வோலடைலா இருக்கும், கார்ன் நைட்ரிக் ஆசிட் வந்து ஹைலி வோலடைலா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா ஹைலி வோலடைல் சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது போல வேற எப்படி அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் ஈஸி மெத்தட் இருக்குமோ அதை அந்த மெத்தட் பிரகாரம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ கார்ன் நைட்ரிக் ஆசிடை வாங்குறதுக்கு பதிலாக இப்படி நம்ம வாங்கிக்கணும், கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணி இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இதுல சொல்றோம். ஓகே, இப்போ வந்து இந்த கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட்டா கன்வெர்ட் பண்ணாம அப்படி கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடாவை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து லோ வோலடைல், அதனால தான். அது மட்டும் இல்லாம இந்த கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடை இப்படி சால்ட்டா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பும் அதை எப்படி கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடா மாத்துறது அது வேற இருக்கு. கரெக்டுங்களா? சரி, அதே கார்ன் நைட்ரிக் ஆசிடை வேணா இப்படி சால்ட்டா அனுப்பிச்சுக்கலாம். இது இப்படி அனுப்புறது நல்லதான், ஏன்னா இது ஹைலி வோலடைலா இருக்கிறதுனால. இதை வந்து இப்படி மாத்திக்கலாம் இதை வச்சு, இது வந்து லோ வோலடைலா இருக்கிறதுனால. சரி, இப்போ லெபரட்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்ன் நைட்ரிக் ஆசிடை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா எப்படி நைட்ரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில. இண்டஸ்ட்ரியில நைட்ரிக் ஆசிடை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது. அதுல ஒரு ப்ராசஸ் பேர் என்னன்னா ஆஸ்ட்வால்ட் ப்ராசஸ். இந்த ஆஸ்ட்வால்ட் ப்ராசஸ்ல என்ன செய்வாங்கன்னா நைட்ரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்றாங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். என்ன செய்யலாம்னாக்கா அமோனியா கேஸ் எடுத்துக்கலாம். இந்த அமோனியா கேஸை வந்து ஆக்சிஜனோட ட்ரீட் பண்றோம். அமோனியா கேஸை ஆக்சிஜனோட ட்ரீட் பண்றோம். இங்க கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம். என்ன கேட்டலிஸ்ட்னா பிளாட்டினம் ரோடியம் காஸ் கேட்டலிஸ்ட். பிளாட்டினம் ரோடியம் காஸ் கேட்டலிஸ்டா எடுத்துக்கிறோம். அடுத்து 500 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் 9 bar பிரஷர் கொடுக்குறோம். 9 bar பிரஷர். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுனாக்கா இந்த நைட்ரஜன் ஆக்சிடேஷன் போது இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -3, இந்த -3 ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ்
2வா மாறுது. அப்போ ஆக்சிஜனோட சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்குது. அடுத்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா வாட்டர். இப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுனாக்கா நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணனாக்கா இந்த நைட்ரிக் ஆக்சைடை ஜஸ்ட் ஆக்சிஜனோட மிக்ஸ் பண்ணாவே போதும், என்ன கிடைக்கும்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைச்சிது. இப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைச்சிச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடை வாட்டரோட மிக்ஸ் பண்றோம். வாட்டரோட மிக்ஸ் பண்ண என்ன ஆகுனாக்கா இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போகும். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த +5 நைட்ரஜன் வந்து +5 நைட்ரஜனா மாறும், அதாவது HNO3 கொடுக்கும். அடுத்து +4 நைட்ரஜன் என்னவா மாறுதுன்னா +2 நைட்ரஜனா மாறுது. அந்த +2 நைட்ரஜன் பாத்தீங்கன்னா NOவா மாறுது. சரி, அப்போ இங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த NO2 வாட்டரோட டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போகும்போது HNO3 அண்ட் NO கொடுக்குது. இந்த NO ஆக்சிஜனோட மிக்ஸ் பண்ண NO2 கிடைக்குது. இந்த NO2வை வாட்டரோட மிக்ஸ் பண்ணா HNO3 கிடைக்குது. அடுத்து NO கிடைக்குது. இந்த NO மறுபடியும் சைக்கிளிக் ப்ராசஸ் போகுது. இந்த மெத்தடிக் பேர் தான் ஆஸ்ட்வால்ட் ப்ராசஸ். இந்த ஆஸ்ட்வால்ட் ப்ராசஸ்ல தான் என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றாங்க. சரி, இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்குதுன்னா நைட்ரிக் ஆசிட் கிடைச்சிருக்குது. இந்த நைட்ரிக் ஆசிட் என்னன்னா இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா வாட்டரோட மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்போனா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா aqueous solution of nitric acid தான் கிடைக்குது. So we are getting aqueous solution of nitric acid. இது வந்து dilute solution ன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா கான்சென்ட்ரேட்டடா மாத்துவாங்க. கான்சென்ட்ரேட்டடா மாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இத டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எடுத்துட்டு போறாங்க. இத டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா வாட்டர் தனியா போகுது, நைட்ரிக் ஆசிட் தனியா வருது. ஏன் வாட்டரும் நைட்ரிக் ஆசிட் தனித்தனியா பிரியுதுனாக்கா ரெண்டு பேருக்கும் பாயிலிங் பாயிண்ட் டிஃபரெண்ட். அதனால வாட்டரை தனியாகவும் நைட்ரிக் ஆசிட் தனியாகவும் செப்பரேட் பண்ணலாம். அப்படி இதுல இருக்கக்கூடிய வாட்டர் இது டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போகும்போது இதுல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆயிட்டு தனியா வெளியே போயினே இருக்குது. அப்போ வாட்டர் வெளியே போக போக இங்க நைட்ரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா கூடினே போகுது. இப்ப நைட்ரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கூடினே போயிடுச்சு. இப்ப எங்க வந்திருக்குதுன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் எவ்வளவு வந்திருக்குதுன்னா எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குதுன்னாக்கா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது, 68% வந்திருக்குது. இந்த நேரத்துல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 32% இருக்குது. இப்போ அதாவது இந்த aqueous solution of nitric acidனா இது வந்து dilute solution. இந்த டிஸ்டிலேஷன் கம்சினே இருக்கும். இந்த டிஸ்டிலேஷனுக்கு அலோவ் பண்ணினே இருந்தா இதுல இருந்து வாட்டர் வெளியே போயினே இருக்குது. வாட்டர் வெளியே போக போக நைட்ரிக் ஆசிடினுடைய கான்சன்ட்ரேஷன் ரைஸ் ஆகினே வருது. இப்போ நைட்ரிக் ஆசிடினுடைய கான்சன்ட்ரேஷன் எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குதுன்னா 68% வந்திருக்குது. வாட்டருடைய மாஸ் பர்சன்டேஜ் 32% இருக்குது. இப்பவும் இது சொல்யூஷனா தான் இருக்குது. ஆனா இது வந்து டைல்யூட் சொல்யூஷன் கிடையாது. இந்த சொல்யூஷன் மாதிரி இது கிடையாது. சரி, நமக்கு வந்து என்ன வேணும்னாக்கா கம்ப்ளீட்டா வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு நைட்ரிக் ஆசிட் மட்டும் தான் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த வாட்டரை இன்னும் ரிமூவ் பண்ணணும். சரின்ட்டு இதை ஃபர்தர் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போகலாம். டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனா என்ன ஆகும், இது வந்து லிக்விட், இந்த லிக்விட் வந்து வேப்பரா மாறும். சரி, வேப்பர்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேப்பர்ல என்ன இருக்குதுன்னா HNO3 இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. இந்த HNO3க்கு மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தா 68% வருது. வாட்டருக்கு மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தாக்கா 32% வருது. இங்க ரிமைனிங் சொல்யூஷன் இருக்குது இல்ல, இந்த டிஸ்டிலேஷன் ஃபங்க்ஷனே இருந்தா லிக்விட் வந்து வேப்பரா மாறினே இருக்கும். ரிமைனிங் லிக்விட்ல என்ன இருக்குதுன்னா HNO3 இருக்குது, வாட்டர் இருக்குது. HNO3க்கு மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தா 68% இருக்குது. வாட்டருக்கு மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தா 32% இருக்குது. சரி, இது என்னதான் நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணலாமேன்ட்டு கண்டினியூ பண்ணினே போயினே இருந்தா இந்த லிக்விடினுடைய குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகினே வருது, வேப்பர்னுடைய குவான்டிட்டி ரைஸ் ஆகினே வருது. பர்சன்டேஜ் வந்து மாறவே இல்லை, இப்படியே தான் இருக்குது. இங்கேயும் இப்படியே தான் இருக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா இங்க லிக்விடே இல்லை, எல்லா லிக்விடும் வேப்பரா போயிருது, வேப்பரா மாறிடுச்சு. வேப்பர்ல பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடினுடைய காம்போசிஷன் இப்படி இருக்குது, வாட்டர்னுடைய பர்சன்டேஜ் இப்படி இருக்குது. அப்படின்னா இந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் ஆகலன்னு தெரியுது.
சரி ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் போனாக்கா போலாமான்ட்டு போனாக்கா அதுலயும் இதே மாதிரி ரிசல்ட் தான் கிடைக்குது. அப்போ இந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல செப்பரேட் பண்ண முடியாதுன்ட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, ஏன் இப்படி பண்ணுது? இதுக்கு என்ன ஆச்சு இப்படி பண்றதுக்கு? ஏன் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன்ல பாயில் ஆகுது? ஏன் இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலியமா செப்பரேட் பண்ண முடியல? இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நேம் ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி கேட்டகரியில வருது? எஸ், நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அசியோட்ரோப் அன்ட்டு நீங்க சொன்னீங்க. இது என்னன்னு சொல்றேன்னா அசியோட்ரோப் அன்ட்டு சொல்றோம். இந்த அசியோட்ரோப்பை நம்ம எதுல பார்த்தோம்னா நெகட்டிவ் டீவியேஷன்ல பார்த்தோம். இந்த அசியோட்ரோப்பை கண்டிப்பா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல செப்பரேட் பண்ண முடியாது. யாரெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியில வராங்கன்னா யாரெல்லாம் நான் ஐடியல் சொல்யூஷனோ, எந்த சொல்யூஷன் எல்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன்ல வந்தோ அந்த நான் ஐடியல் சொல்யூஷனை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துட்டு போனா ஒரு பார்ட் வந்து ஒரு அந்த அதாவது அது ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா காம்போனன்ட்ஸ் கிடைச்சுட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா அசியோட்ரோப் வந்து நிற்கும். அசியோட்ரோப் வந்து நின்றுச்சுன்னா அந்த அசியோட்ரோப்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபர்தரா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு இந்த இது வந்து கிடைக்கும். இததான் என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் அன்ட்டு நம்ம லேப்ல யூஸ் பண்றோம். அப்போ லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூல் லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய கான் நைட்ரிக் ஆசிட் இதுதான். ஈவன் டிகிரி காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய கான் நைட்ரிக் ஆசிடும் இதுதான். இதுல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் எவ்வளவு இருக்குன்னா 68% இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லேப்லயும் யூஸ் பண்ணக்கூடிய கான் நைட்ரிக் ஆசிட் இதுதான் தெரிஞ்சிச்சு. சரி, ஆனா நமக்கு வந்து வாட்டர் இல்லாம நைட்ரிக் ஆசிட் மட்டும்தான் வேணும் என்று நம்ம இப்ப நினைக்கிறோம். தேவையானா ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அது மாதிரி தேவைப்படுது. அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறது? அப்ப என்ன பண்ணணும்? இதுல இருக்கக்கூடிய இந்த அசியோட்ரோப்ல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்ணி தான் தீரணும். இந்த வாட்டர் ரிமூவ் பண்ணணும்னா இதை டீஹைட்ரேஷனுக்கு அனுப்பிச்சுதான் தீரணும். இதை டீஹைட்ரேஷனுக்கு அனுப்பணும்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி தான் தீரணும். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா கான்சென்ட்ரிக் ஆசிட். அதை ஆட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. இப்ப கிடைச்ச நைட்ரிக் ஆசிட் மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% கிடைக்குது. இந்த நைட்ரிக் ஆசிட்க்கு தான் என்ன பேர் சொல்றாங்கன்னா பியூமிங் நைட்ரிக் ஆசிட் என்று சொல்றாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி நைட்ரிக் ஆசிட் வேணும்னாக்கா இதுல இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் முடியாது. அப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன யூஸ் பண்றோம்னா கான்சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இந்த கான்சல்ஃபரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா இதுல இருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்குது. இதுக்கு வாட்டர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதிகம் நைட்ரிக் ஆசிட் விட. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க 2 OH குரூப்ஸ் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் போகும். ஆனா இந்த ஒரு OH குரூப் தான் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் தான் வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் போகும். ஸோ இங்க வாட்டரோட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் இதை விட. ஸோ என்ன ஆகுதுனாக்கா இந்த வாட்டர் கான்சல்ஃபரிக் ஆசிட் கிட்ட போயிடுது, நைட்ரிக் ஆசிட் விட்டு இருக்கு. அதனால நமக்கு நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. இதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 98% கிடைக்குது நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த நமக்கு இப்போ வந்து மாஸ் பர்சன்டேஜ் 98% கிடைச்சிருக்குது. இந்த நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது போல நமக்கு கிடைக்குது. இது போல நைட்ரிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. இந்த நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு பாண்ட் லென்த் எல்லாம் எப்படி இருக்கும், பாண்ட் ஆங்கிள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு பாண்ட் லென்த் எவ்வளவு இருக்குதுன்னாக்கா இந்த பாண்டுக்கு பாண்ட் லென்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 121 பைக்கோமீட்டர் இருக்குது. இதுக்கு பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா 121 பைக்கோமீட்டர் வருது. இதுக்கு பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா 140.6 பைக்கோமீட்டர் வருது.
இதுக்கு பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா 96 பைக்கோமீட்டர் வரும். அடுத்து இப்படி பாண்ட் லென்த் வருது. இப்போ இது நைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட், இது நைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட். ஏன் இந்த 2 பாண்ட்ஸ் சேமா இருக்கு? எதனால இந்த 2 பாண்ட்ஸ்க்கு பாண்ட் லென்த் சேமா இருக்கு? இந்த பாண்ட் லென்த்துக்கு பாண்ட் லென்த் டிஃபரெண்ட், ஏன்னா இங்க சிங்கிள் பாண்ட். ஆனா இங்க மட்டும் ஏன் சேமா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க ரெசனன்ஸ் பாசிபிள் என்று சொல்றீங்க. சரி, அந்த ரெசனன்ஸ் எங்க பாசிபிலிட்டி இருக்குது என்று நீங்க சொல்றீங்க. அந்த ரெசனன்ஸையும் செக் பண்ணி பார்த்துடலாம், அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துடலாம். இப்போ நைட்ரிக் ஆசிட் எப்படி எழுதிடும்? இப்போ நைட்ரிக் ஆசிட் எப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுறீங்க. அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ எழுத போறோம். ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வரும்னா இது போல வரும். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதலாம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் பார்த்தீங்கன்னாக்கா ரெசனன்ஸ் ஹைபிரிட்ல இந்த பை பாண்டை வந்து ஈக்குவலா 2 பிளேசஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இப்படி பை பாண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இந்த -1 இந்த 2 ஆக்சிஜன்ஸ்க்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். -1/2 பண்ணியாச்சு. இங்க பிளஸ் சார்ஜ் அப்படி கொடுத்தாச்சு. இப்போ இங்க பாண்ட் ஆர்டர் 1.5, இங்கேயும் பாண்ட் ஆர்டர் 1.5. ஆனா இது வந்து பாண்ட் ஆர்டர் 1. அப்போ இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் சேமா இருக்கும், ஏன்னா சரௌண்டிங் சேமா இருக்கனால. இது சிங்கிள் பாண்டா இருக்கனால இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இதை விட. ஸோ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாண்ட் லென்த் சேமா இருக்குது, ஏன்னா இதுக்கு பாண்ட் ஆர்டரும் ஈக்குவல் 1.5 ரெசனன்ஸ்னால. இதுக்கு பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பாண்ட், அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், அதனால பாண்ட் லென்த் அதிகமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இதுக்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்குது, இதுக்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து OH பாண்ட். இந்த பாண்டுக்கு பாண்ட் லென்த் 96 பைக்கோமீட்டர் இருக்குது. இதனுடைய பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். இதனுடைய பாண்ட் லென்த் வந்து இதை விட கம்மியா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகம், இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கம்மி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, இதுக்கு வந்து 3.5, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குது. இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கனால பொலாரிட்டி அதிகமா இருக்குது, அதனால அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது, அதனால பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது சொல்றோம். சரி, அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ல வருது. ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல தான் வருது. இது ஃபர்ஸ்ட் பீரியட்ல வரதுனால இந்த பாண்ட் லென்த் கம்மியா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா இந்த நைட்ரிக் ஆசிட்ல எப்படி பாண்ட் லென்த் எல்லாம் இருக்கும், NO பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த NO பாண்ட் லென்த்தை நம்ம என்னன்னு சொன்னோம்னாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் NO பாண்ட் லென்த் பாசிபிள் இந்த நைட்ரிக் ஆசிட்ல சொல்றோம். அடுத்து இந்த பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது, இந்த பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 130 டிகிரி வரும். இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 130 டிகிரி வருது. இங்க பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 102 டிகிரி வருது. இந்த பாண்ட் ஆங்கிள் இது போல இருக்குது. இங்க பாண்ட் ஆங்கிள் ஏன் 102 டிகிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கும். அப்படின்னா இது வந்து sp3 ஹைபிரிடேஷனை சொல்லலாம். sp3 ஹைபிரிடேஷனால இங்க வந்து டெட்ராஹைட்ரன் நினைச்சு 109-28 மினிட்ஸ் கிட்ட வரும். லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால லெஸ் தென் 109-28 மினிட்ஸ், அதனால 102 டிகிரி இந்த பாண்ட் ஆங்கிள் சொல்லியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். இந்த நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்ஸ்னா 1 sக்கு ரிமைனிங் 2 வந்து bக்கு. அப்ப sp2 ஹைபிரிடேஷன். sp2 ஹைபிரிடேஷன்னா என்ன பாண்ட் ஆங்கிள் நினைப்போம்னா 120 டிகிரி தான் நினைப்போம். ஆனா இங்க எவ்வளவு இருக்குதுன்னா 130 டிகிரி இருக்கு. ஏன் இப்படி இருக்குது? sp2 ஹைபிரிடேஷன்னாவே 120 டிகிரி தான் நினைப்போம், ஆனா இங்க 130 டிகிரி இருக்குது. எதனால 130 டிகிரி வந்துச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய ஹைபிரிடேஷன் sp2 தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்க 1.5 பாண்ட் இருக்குது. அப்ப என்ன ஆகுன்னா இந்த இடத்துல ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும் இதை விட. இந்த இடத்துல ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும், இந்த இடத்துல ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். இங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இந்த 2 பாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா தூரமா போகுது, இந்த பாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிட்ட வருது.
அதனால இங்க பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னா 120 விட அதிகமா இருக்குது, அதாவது 130 டிகிரி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இங்க பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்கா இந்த NO பாண்ட்ஸ்க்கு இடையில பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னா 130 டிகிரி இருக்குது. 120 விட அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இது 1.5 பாண்ட், இதுக்கு இடையில பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால தான் இங்க பாண்ட் ஆங்கிள் வந்து 130 டிகிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஏஜென்ட் கிட்ட இருந்து கார்ன் நைட்ரிக் ஆசிட வாங்குறோம். ஏஜென்ட் கிட்ட இருந்து கார்ன் நைட்ரிக் ஆசிட வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்ன பண்றோம்னா அந்த அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது அங்க 2.5 லிட்டர்ஸ் பாட்டில்ல கார்ன் நைட்ரிக் ஆசிட ஊற்றி கொடுப்பாங்க நமக்கு. அதை நம்ம ஸ்கூலுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஸ்கூல் லேப்ல வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, ஆல்ரெடி வச்சுட்டோம். சரி, அதை வந்து என்ன பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு ரியேஜென்ட் பாட்டில்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது வந்து 2.5 லிட்டர்ஸ்ல இருக்கும். இப்போ ரியேஜென்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 250 ml இருக்கிற மாதிரி, இல்லை 200 ml இருக்கிற மாதிரி, இல்லை 150 ml இருக்கிற மாதிரி ரியேஜென்ட் பாட்டில் தான் இருக்கும். அந்த ரியேஜென்ட் பாட்டில்ல இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரியேஜென்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், லேப்ல எப்படி வச்சிருப்பாங்க. இந்த ரியேஜென்ட் பாட்டில் என்ன பண்றேன்னா இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிடை ஊற்றி வச்சிடறோம். இது எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ml இருக்கும், இல்லை 200 ml இருக்கும். மூடி வச்சிடறது. இப்படி என்ன பண்ணோம்னா இது போல கார்ன் நைட்ரிக் ஆசிடை போட்டு வைப்போம். போன வருஷமே போட்டு வச்சாச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் லேபை நம்ம ஹேண்டில் பண்ணல. இப்போ கார்ன் நைட்ரிக் ஆசிட் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்கலாம். போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது பாருங்க, இது எல்லோ கலர்ல இருக்கு. இதை பாருங்க, இதை வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிடை பிரவுன் கலர் பாட்டில போட்டு வச்சிருப்போம், உள்ள கார்க்கு போட்டு வச்சிருப்போம், வெளியில வந்து லிட்டை போட்டு மூடி வச்சிருப்போம். ஏர் கான்டாக்டும் அவ்வளவா இருக்காது, சன்லைட்டும் இதுல பெனிட்ரேட் ஆகாது அதிகமா. ஏன்னா இது பிரவுன் கலர் பாட்டில், சன்லைட் வந்து இதுல அதிகமா பெனிட்ரேட் ஆகாது. ஆனா ரியேஜென்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவா எப்படி இருக்குன்னா ஒயிட்டா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். இந்த ரியேஜென்ட் பாட்டில்ல வந்து இந்த லிட் வந்து ஜஸ்ட் கிளாஸ் லிட் தான், இன்னர் லிட் எல்லாம் இல்லை, உள்ள கார்க்கெல்லாம் இருக்காது. அப்போ ஏர் கான்டாக்ட் இருக்கும், சன்லைட்டும் கான்டாக்ட்ல இருக்கும். இப்போ இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எல்லோ கலர்ல. ஏன் இப்படி இது எல்லோ கலர்ல வந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து சன்லைட் பட்டுச்சுன்னா டீகம்போசிஷன் போகும். டீகம்போசிஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா NO2, O2 அண்ட் வாட்டர். எப்படி டீகம்போஸ் ஆகும், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போகும். நைட்ரிக் ஆசிட் சன்லைட்னால NO2 மாறும். இந்த NO2 என்ன பண்ணுதுன்னா இதுக்கு கலர் என்னன்னா ரெட்டிஷ் பண்ணும். இது என்ன பண்ணுதுன்னா இங்கே டிசால்வ் ஆகிடும், இந்த நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாம இதுல வாட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற கார்ன் நைட்ரிக் ஆசிட் 68% தானே, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து 68% தானே. அதனால இங்க வாட்டர் இருக்குது. இந்த NO2 என்ன பண்ணுதுன்னா இதோட மிக்ஸ் ஆகிடுது. இந்த NO2 இதுல டிசால்வ் ஆகிடுது, அதனால தான் எல்லோ கலர். ஸோ அப்போ இந்த நைட்ரிக் ஆசிடை இந்த NO2 மிக்ஸ் பண்ணி குடிக்கும். இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் லேபுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி கொடுப்பாங்க. அதே இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில கார்ன் நைட்ரிக் ஆசிட் தேவைப்படுது, அவங்களுடைய கெமிக்கல் ப்ராசஸ்க்கு வச்சுக்கோங்க, அவங்க இன்னொரு இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் நைட்ரிக் ஆசிட்ல சப்ளை பண்ணுவாங்க. எப்படி சப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல தான் சப்ளை பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்குன்ட்டு NO2 இதோட மிக்ஸ் பண்ண வச்சு எல்லோ கலர்ல அனுப்புவாங்க. ஸோ கமர்ஷியல் நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும், ஏன்னா NO2 மிக்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம சொல்றோம்.